காஷா பள்ளத்தாக்கு இப்போதுதான் மூச்சு விடுகிறது என்று சொல்லலாம். நேற்று இது குளோபல் லைப்ரரியின் ஓர் சமூகவியல் ஆய்வு. போர் நிறுத்தம் ஆரம்பமான முதல் மணித்தியாலத்தில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி காசாவினுள் திடீர் என்று துப்பாக்கி சூடு நடத்தியது. இதனால் சுமார் 13க்கும் மேற்பட்ட காசா பொதுமக்கள் அவ்விடத்திலேயே மரணமடைந்தனர். மேலும் பலர் படுகாயமுற்றனர். இந்த காட்டுமிராண்டி செயல் சர்வதேசத்திற்கே ஆத்திரமூட்டும் நடவடிக்கையாக காணப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் மறுபடியும் போர் ஆரம்பித்து விடுமோ என்ற அச்சம் அனைவருக்கும் ஏற்பட்டுவிட்டது. இருப்பினும் காசா போராளிகள் இதனை சுதாகரித்துக் கொண்டு பொறுமையாக இருந்தனர். ஒப்பந்தம் பிரகாரம் உரிய நேரத்தினுள் எமது கைதிகளை விடுதலை செய்யாமையினாலேயே தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் காரணத்தை சோடித்து குறிப்பிட்டது. ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டு கூனிகுறுகிய நிலையிலேயே காசா படைகள் வெளியே வருவார்கள் என உலகம் எதிர்பார்த்திருந்த வேளை, எதிர்பார்ப்புகளுக்கு செருப்படி வழங்குவது போல தங்களின் புதிய வாகனங்களில் 3 பணைய கைதிகளையும் அழைத்துக் கொண்டு காசாவின் தெருக்களுக்கு தங்களது யூனிஃபார்ம்களோடு இந்த காசா விடுதலை வீரர்கள் வெளியே வந்திறங்கியது காசா மக்களுக்கு பெருமிதம் சேர்த்தது. இதன் மூலம் உலகமே புரிந்திருக்கும், எத்தனை தலைவர்களை கொலை செய்தாலும் காசா போராளிகள் தங்கள் இலக்குகளை அடையும் வரை அடிப்பணிய மாட்டார்கள் என்பதை உலக மக்கள் புரிந்து இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வகையில் இஸ்ரேலின் 3 பணைய கைதிகள் விடுதலைக்கு பதிலாக 90 கைதிகள் இஸ்ரேலின் சிறைகளிலிருந்து வெளிவந்தனர். வீடு வாசல் குடும்ப அங்கத்தவர்களை இழந்தும் இன்னும் தங்களின் குடும்ப அங்கத்தவர்கள் படுகாயமுற்று நிரந்தர நோயாளிகளாகவும் அங்கவீனர்களாகவும் மாற்றப்பட்ட நிலையில் இவர்கள் எப்படி மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவர் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆம், முஸ்லிம்களை பொறுத்தவரையில் திருக்குரானை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள். திருக்குரான் என்பது இறைவனுடைய வார்த்தைகள் என்று உறுதியாக அவர்கள் அறிந்து வைத்துள்ளனர். திருக்குரானில் குறிப்பிடும் சில வசனங்கள் இந்த காசா மக்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. இறைவன் மீது உண்மையாக விசுவாசம் கொண்டவர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இந்த உலகில் ஏற்படும் அநீதியையும் இழப்புகளையும் கண்டு இறைவனிடம் நம்பிக்கை இழக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்றவாறு திருக்குரான் விவரித்துக் கொண்டே போகிறது. இதை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள்தான் இந்த காசா மக்கள். உலக நாடுகள் பல காசா மக்களுக்கு கீழ்வருமாறு வேண்டுகோள் விடுக்கிறது. அதாவது, நிலப்பரப்பை விட்டு வெளியேறி எகிப்தின் ஊடாக வேறு நாடுகளுக்கு செல்லுங்கள். உங்களுக்கு வேறு நாடுகளில் குடியேற அனுமதி தருகிறோம் என ஐக்கிய நாடுகள் சபை கூட கூறியது. ஆனால் அங்குள்ள மக்கள் தங்கள் பூமியை விட்டு வெளியேறவே இல்லை. இதற்கு காரணம் நபியவர்களின் வாக்கு. ஒரு சிறிய கூட்டம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஷாவுக்காக உலகின் கடைசி நாள் வரும் வரையும் போராடும். அவர்களை எந்த கூட்டத்தினாலும் முழுமையாக அழித்துவிட முடியாது. இறைவனின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் என்றவாறு அவர்கள் கூறி சென்றார்கள். இந்த வகையில் காஷா மக்களுக்கு தேவையான பலவித உதவிகளை ஐக்கிய நாடுகள் சபை செய்து தருவதாக குறிப்பிடுகிறது. மேலும் காசாவுக்கு தேவையான எரிபொருள் வளத்தை கட்டார் பெருந்தொகை லீட்டர்களை இலவசமாக பல மாதங்களுக்கு வழங்குவதாக அறிவித்துள்ளது. மேலும் விமானங்களின் மூலம் தற்காலிக வீடுகள் அமைக்க தேவையான பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக கத்தார் மேலும் குறிப்பிடுகிறது. மேலும் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் இருந்து காசாவுக்கு தேவையான உணவு பண்டங்கள், மருந்துகள் போன்ற அடிப்படை வசதிகள் கிடைக்க உள்ளதாக தொண்டு நிறுவனங்கள் குறிப்பிடுகிறது. எது எவ்வாறு இருப்பினும் இந்த இஸ்ரேலியர்கள் நயவஞ்சகர்கள். வாக்குறுதிக்கு மாறு செய்வார்கள். இவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு மறுபடியும் முஸ்லிம்களோடு பாலஸ்தீனத்தில் பிரச்சினையும் சிக்கல்களை நிச்சயம் உருவாக்குவார்கள். ஆகவே இந்த இடைக்கால சமாதான ஒப்பந்தத்தில் தங்களுக்கு தேவையான விடயங்களையும் காஷா போராளிகள் தயார் செய்து கொள்வார்கள் என்பதே புரிகிறது. பாலஸ்தீனத்தில் முஸ்லிம்களின் புனித தலமான மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடித்து யூத கோயிலை கட்டுவதற்கான திட்டம் இஸ்ரேலிடம் உள்ளது. இதை சென்ற ஆண்டு நடைமுறைப்படுத்த முனையும் போதே இஸ்ரேல் மீது காசா போராளிகள் தாக்குதல் நடத்தினர். மறுபடியும் இந்த திட்டத்தை ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேல் நிச்சயமாக செய்ய ஆரம்பிக்கும். அதனை பார்த்துக்கொண்டு காசா போராளிகள் ஒருபோதும் கைகட்டி நிற்கவே மாட்டார்கள். எனவே மறுபடியும் இங்கு போர் வருவது தவிர்க்கவே முடியாது. சுருக்கமாக சொன்னால் இந்த போராட்டத்தில் இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்குதான் என இஸ்லாமியர்களுக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது. சத்தியம் வந்தே தீரும், அதுபோல அசத்தியமும் அழிந்தே தீரும் என்பதுவே இறைவாக்கு.